கடைக்கடை கொடுக்க மாட்டானா அம்மா தாயே அத்தா மகமாரி எந்தாரம்மா தாயே இது கொட்டை கேஸ் ஆகி தொண்டையில மாட்டிக்க வேணாம் அந்த சராசரூபிணி அகில உலகத்தை மாலக்கூடிய ஆதிபரா சக்தி அக்கறம் கொண்டவர் அழிக்கப்பட்ட ஆங்கார காலி அக்கறம் அநியாயம் செய்யப்பட்ட இந்த மாடு மக்களை கிடையாது. அம்மா அம்மா காப்பாத்த தாயை அழகி அப்படி அம்மா எல்லாரும் என்னுடைய பிள்ளைங்க. ஆமா நல்லவனும் பிள்ளைங்க கட்டணும் பிள்ளைங்க. அம்மா என்ன மன்னிச்சிரு மாரியம்மா லோகநாயகி அப்படியே அம்மான்னு சொல்லிட்டாவே அம்மான்ற குரல் கேட்டா அது புள்ளதான் ஏற்றுறாரு. ஆனா அக்கிர மாதிரியே அதிகமா செய்யாதப்பா அழித்து விடுவார். அந்த சதாசிவனியா வந்திருக்கிறேனே சங்கரன் சதாசிவன் நிமலன் ஈஸ்வரன் திரு அம்பை சூழ கபாலன் கைலாய கோவில் காலைய வாகனம் 2017 முக்கந்தராகிய மௌலியேஸ்வரன் இடமாக பெற்ற உமாமையே மகேஸ்வரியாக இருப்போர் மந்தக்கர மந்திருப்பார் மகமாரி. இந்த மந்தக்கர மந்திருப்பார் மகமாரி மஞ்சள் குடும்பக்காரி மகாசக்தி என்று பெயர் பெற்றவள். ஆனா அங்காரம் கொண்ட அக்கிரம் கொண்டு அழிக்கப்படுவதற்காக எடுத்து அவதார் அங்காள பரமேஸ்வரி பெரியாயி பெரிய ரத்தத்தை உறிஞ்சி கடலை பிடிக்க மாலையா போட்டுருவேன். கோயிலுக்கு விளக்கத்துல நீ யாரு? தப்பு செஞ்சாலும் கல்புரி ஏத்துறாது பண்றேன் நீ தானே. பூஜையில என்ன செய்வேன் சொல்ல கொஞ்சம். மக்கள் எல்லாம் அம்மன் கோயில் கோயில மூஞ்சல இருக்கும்போது மக்கள் எல்லாம் அம்மன் கோவில் பூட்டி கிடக்குது அது இருட்டி கிடக்கூடாது அப்படியே விலைக்கு என்ன கொடுப்பாங்க. அவங்க முன்னால விலைக்கு ஏத்த மாதிரி ஏத்திட்டு அவங்க போன பிறகு அந்த எரி விளக்க என் வாயில ஊத்தி அமிச்சிட்டு அந்த எண்ணெய் எடுத்து போய் பலகாரம் சுட்டுனுவோம். அது மட்டும் அம்மாவுக்கு பொங்க வைக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த சேர்த்து போய் வீட்டுல பிரியாணி சாப்பிடுவோம். சாமிக்கு அது வச்சு சாமிக்கு பொங்க வைப்பேன். கோயில் வீட்டுல எல்லாம் காசு போடுவாங்க. நோட்டை புறா வீட்டுல வச்சிருவான். சில்லற புறா சாராய கல்லு கொடுத்துருவான். அந்த மாதிரி நேர்மையான பூசாரி தான். பட்னா இருந்து வந்தா மண்ணு வந்தா அந்த மாவெல்லாம் அவனுக்கு மண்ணு வந்தா என்கிட்ட சண்டை கொடுத்தா. அது மட்டுமா காசு வந்தா என் அம்மா என்னதம்மா என்னதம்மா காசு வந்தா காசு போடுற நீ எடுத்துக்கிட்டு காசு போட்டா சாமி நீ எடுத்து போடுறது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற கஷ்டம் போறா எனக்கு அம்மா என் கஷ்டத்துக்கு போய் எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா இருக்கு நோய் இல்லாம இருக்கிறேன் குறை இல்லாம இருக்கணும் வீடு கட்டணும் மனை வாங்க வேண்டும் கல்யாணம் செய்யணும் பிள்ளைங்க இல்ல அப்படி அந்த குறையெல்லாம் சொல்லி நகை போடுவாங்க அம்மாவுக்கு இந்த காசு பணம் உனக்கு இந்த கஷ்டம் ஆண்டவராகிய பரமேஸ்வரன் பெற்று
உலகத்துக்கெல்லாம் ஒரே இந்த அந்த சதா சுரபணியாக இருந்த ஆதிபராசக்தி அம்மா பரமேஸ்வரர் இடமாக இருக்கக்கூடிய அம்மா அம்மா நீ எங்க இருக்கிற இந்த அவதாரம் என்ன இந்த அவதாரத்துல ஏன் பிறந்திருக்க மாரியாகும் சூரியாகும் அந்த கர்மசரக்கு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி சுத்தாட்சி அவதாரம் எடுத்து மாரி யமுனா சிலைக்கு அவதாரம் எடுத்தவள் ஆதிபராசக்தியாக இடமாக பெற்றவள் ஓமன் நேத்திர பிறந்து ஓம் சக்தி அம்மனாக பிறந்தவள் ஹை 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 காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சியும் பிறந்து பல அவதாரம் எடுத்து ஆண்டவர் ஆகிய பரமேஸ்வரர் இடபாகத்தில் பெற்று சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை உன்னை படுத்தேன் தன்னை படுத்த மண்ணை படுத்த மக்களை படுத்த என்று வாதாடுவது வாதுக்காரி இவன் என்ன அதிகமா பேசிட்டு இருக்கிற வாதுக்காரி எனக்கு கோவம் வரும் நெற்று கண்டை திறந்து நெற்று கண்டை தெரிப்பது எங்கேயாவது அப்படி என்று சொல்வது அந்த மாதிரி சொன்னவரு இந்த இருக்கிற மலையனூர் எல்லையிலே பெரிய நாளைக்கு அவதாரம் ஆமா அந்த அவதாரம் எடுத்தேன் அங்கால பரமேஸ்வரர் பிரம்மகத்தி தோஷம் நீங்க இருக்காக அங்கால பரமேஸ்வரி பெரியாய் அவதாரம் எடுத்து பிரம்மகத்தி தோஷம் நீங்க 5 சரம் புருஷனுக்கு 5 சரம் அவருக்கு 5 சரம் ஆமா 5 சரமாக இருந்த மருமகால போய் மாமியார் வீட்டுக்கு போலாமா தப்புதான் அவனுக்கு ஒரு ஆபத்துல ஓடி வந்தவன் மருமகன் மாமனார் உட்கார சேர்ல உட்கார்றான் நான் வீட்டுக்காரர் வந்து பூஜை செஞ்ச கோவம் வந்துச்சு ஆனா பூஜை செய்யும்போது கம்முனு தூங்கிட்டு இருந்தவன் மாமனார் வீட்டுக்காரர் வந்து ஆசையா ஒரு மனை உட்காருவோம் மேல கண்டிப்பா உட்காருவோம் எங்க வீட்டுக்காரர் பரமேஸ்வரர் படியில வந்திருந்தா அவர் தான் வந்து 5 சரம் அப்படின்னு தெரியாதனமாக நான் தான் என்று மேல உட்கார அப்புறமா அச்சன்றான் ஊர் உலகத்துல சொல்லு ஒரு மருமகன் நீ வந்து என்ன சொல்ற மாமியார் இருக்குன்னா அத்தை கூப்பிட்டு போயிருக்கணும் ஆமா ஆமா எங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து உட்காரலாமா அவருக்கு 5 சரம் உனக்கு 5 சரம் என்று கோபத்தில் அதிக கோபத்திலே பிறந்து ஆண்டவராகிய பரமேஸ்வரர் தெரிந்த என்ன உலகம் என்ன பேசுமே கேப்பலமா பேசு மருமகன் பூஜை அவருக்கு செய்யற பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வந்துருச்சு போவோம் ஏய் பிரம்மதேவா இந்த முகம் 5 முகம் இன்று இருந்த முகம் நாளைக்கு தவறாக நடக்கும் ஆனால் உன்னுடைய சிரசு அறுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரர் சொன்ன உடனே பரமதேவன் வருமன் என்று பாராமல் அவனும் என்னுடைய சிரத்தை கொய்தார் பரமேஸ்வரன் ஏன்னா உனக்கு 5 சரம் அதான் தெரியுது போகுது ஆமா இன்னைக்கு செஞ்ச தப்பு நாளைக்கு பெரிய தப்பாயிடும் அது இனிமே இருக்கக்கூடாது என்று சதி போலத்தோட சூழத்தை எடுத்து ஆணவன் என்ற சிரத்தை அடுத்தார் பிரம்மதேவனா யாரு பிராமணன் ஐயர் சாபம் அதுதான் ஐயர் சாபம் வாங்க கூட சொல்லுவாங்க ஆனா பிரம்மத்தை தோசை பிடிக்கணும் ரமேஷா நீ கோவக்காரா நீ எடுத்து அடிச்சுட்டேனே நான் அடிக்க மாட்டேன் நான் ஐயர் பிராமணன் ஆனா உன்னை சாபம் பிடிக்கிறேன் அப்படி என்று அதே கோபத்தோடு இந்த பிரம்மத்தை தோஷம் உன்னை பித்துக்காய் அலை வைக்கிட்டு பிடிப்பா அப்படி என்று சாபத்தை கொடுத்த உடனே ஆண்டவராகிய பரமேஸ்வரனுக்கு அதுதான் இன்னைக்கு பிராமணர் எல்லாம் பார்த்து ஐயர் பார்த்து நாம என்ன பண்றோம் சாமி ஏன் தெரியுமா அவன் பிராமணன் பாப்பான் ரத்தத்தை கண்டா வெளியே ஓடுறான் பயம் அவன் பயந்து என்ன பண்ணுவான் சாமி கிட்ட போய் சொல்லிட்டு போவான் எடுத்து அடிக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் சாமி நீதான் பாத்து சாப்பா பரமேஸ்வரன் தோசை பிடித்தது பிரம்மசாலை சாபம் முடித்தான் ஆண்டவராகிய பரமேஸ்வரன் பார்த்து அவன் இட்ட சாபம் பலித்தது அதை பிடித்து வெறி தன் பிடித்து ஒரு நிமிஷம் நேரம் இருக்க மாட்டேனே உடனே என்ன கோபால கண்ணா என் புருஷனுக்கு மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கார காப்பாத்து மச்சானுக்கு ஆயிடுச்சு நீ கம்முனுக்கு பார்த்து நாயமா தப்புதான் உன் வீட்டுல ஆம்பளை மட்டும் ஜோடியாக நல்லா இருப்பேன் நாசமா போவா மண்ணாரி விட்டுருவேன் அதுதான் பொண்ணு வந்தா சொல்லுவாங்க அண்ணன் வாங்கிட்டு போ அந்த மாதிரி பார்த்து தங்கச்சி மச்சானுக்கு இப்படி ஆகி போச்சு ஓடியாந்தாரு ரத்த சோறு போட வேண்டும் முதல சோறு போட்டாதான் ரத்த கபாலம் அது அப்படின்னா நீதான் போடணும்னு சொன்னாரு அண்ணா என் புருஷனுக்காக எல்லாம் செய்யறேன் அப்படி என்று முதல சோறு தான் எடுத்து சுடுகாட்ட தன் நெஞ்ச இந்த சுத்தரி